அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் இப்போ நான் பார்க்க போகிற பாடம் 4வது பாடமாக இருக்கின்ற ஹைட்ரஜன். ஏன் சார் முதல் பாடம் 2வது பாடம் 3வது பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை பார்க்குறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா மூலக்கூறு வாய்ப்பாடு எழுதும் முறையை கற்றுக்கிட்டோம். கரெக்டாக அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு எழுதும் முறையை நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த நினைவில் வச்சுட்டு இருக்க காரணத்தால் இப்போ அது சம்மந்தப்பட்ட வேதி வினைகள் இந்த பாடத்தில் நிறைய இடம்பெறுது அப்படின்ற காரணத்தால் இந்த பாடத்தை கொஞ்சம் முதல்ல பார்க்கலாம் அப்படின்றதால இந்த பாடத்தை நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நடத்தின அடிப்படையான கருத்துக்கள், வேதியியல் பாடத்திற்கான அடிப்படையான கருத்துக்கள் ஒரு 10 காணொலியில் நான் நடத்தினேன் இல்லையா, அது எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் நல்லா பார்த்துட்டு நல்லா மனசில் பதிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாடத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக எளிமையாக இருக்கும். ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அணியன் 1, நிறையன் 1.0079 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ அணியன் 1னா அதில் இருக்கின்ற புரோட்டான்கள் எண்ணிக்கை 1, எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 1 அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வாட்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா நீரினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு H2O, அதில் இருக்கின்ற தனிமங்களில் ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்றத நீங்கள் அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கலாம். கரெக்டாக அறிமுகத்தில் நமக்கு இதுதான் கொடுத்துருப்பாங்க. பாட அறிமுகத்தில் ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டானை கொண்டுள்ள எளிய அணு கொடுத்துட்டு இது என்னென்னலாம் இருக்குது, நீர், கார்போஹைட்ரேட்டு, புரதம் போன்ற பெரும்பாலான சேர்மங்கள் ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் ஆனது ஈரணு மூலக்கூறாக, அதாவது ஹைட்ரஜன் வாயுவாக காணப்படுகின்றது, H2 வாயுவாக காணப்படுகின்றது அப்படின்ற தகவலை கொடுத்துருப்பாங்க. இது சொல்லி முடித்த உடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜனுடைய இடத்தை பற்றி நமக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜன் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தனிம வரிசை அட்டவணை பற்றி ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நான் அடிப்படையான கருத்துக்களை அதையே நான் சொல்லியிருக்கேன். இதில் 4 தொகுதி தனிமங்களாக வகைப்படுத்தியிருக்காங்க. S தொகுதி தனிமங்கள், P தொகுதி தனிமங்கள், D தொகுதி தனிமங்கள், F தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் ஹைட்ரஜன் இங்கே ஃபஸ்ட்டு தொகுதியிலே இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த இடம் சரியானது தானா அப்படின்றத இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கே. அப்போது S தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கடைசியாக சென்று சேரும் எலக்ட்ரான் S ஆர்பிட்டாலில் போய் சேர்ந்துச்சுன்னா அது S தொகுதி தனிமங்கள். சரியா? அதே மாதிரி P ஆர்பிட்டாலில் போய் சென்று சேர்ந்துச்சுன்னா அது P தொகுதி தனிமங்கள்னு சொல்லலாம். D ஆர்பிட்டாலில் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா D தொகுதி தனிமங்கள். F ஆர்பிட்டாலில் போச்சு அப்படின்னா F தொகுதி தனிமங்கள். உங்களுக்கு எலக்ட்ரான் இப்போ எழுதும்போது S ஆர்பிட்டால், P ஆர்பிட்டால், D ஆர்பிட்டால், F ஆர்பிட்டாலாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன். முதல் தொகுதியும் 2வது தொகுதியும் S தொகுதி தனிமம்னு சொல்கிறோம். தொகுதி எண் 13லேருந்து ஆரம்பித்து 18 வரைக்கும் இந்த தொகுதி தனிமங்களை P தொகுதி தனிமங்கள்னு சொல்கிறோம். ஏன்னா இது நீங்கள் எலக்ட்ரான் இப்போ எழுதி பார்த்தீங்கன்னா கடைசியாக சென்று சேரும் எலக்ட்ரான் P ஆர்பிட்டாலில் போய் சேரும். இது ஏன் S தொகுதி தனிமங்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா கடைசியாக சென்று சேரும் எலக்ட்ரான் S ஆர்பிட்டாலில் போய் சேரும். எழுதி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். இது ஏன் D தொகுதி தனிமங்கள்னு சொல்கிறோம்? தொகுதி எண் 3லேருந்து ஆரம்பித்து 12 வரைக்கும் ஏன் D தொகுதி தனிமங்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா கடைசியாக சென்று சேரும் எலக்ட்ரான் D ஆர்பிட்டாலில் போய் சேரும். இங்கே கீழே இருக்கு இல்லையா, இது ஏன் F தொகுதி தனிமங்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா கடைசியாக சென்று சேரும் எலக்ட்ரான் F ஆர்பிட்டாலில் போய் சேரும். சரியா? அப்போ இது மாதிரி தான் தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஹைட்ரஜன் எந்த தொகுதிக்கு மேலே வரணும் அப்படின்றது தான் இப்போ இவங்க சொல்கிற டிஸ்கஷன். அதை மேலே 1வது தொகுதியிலே வச்சுட்டாங்களே சார் அப்படின்னா அந்த இடம் சரியானது தானா அப்படின்றதுக்கு நமக்கு நிறைய கொஸ்டின் இங்கே ரைஸ் ஆக போகுது. அது என்னென்னன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. இப்போது ஹைட்ரஜனுடைய பண்புகள் 2 தொகுதிகள் கூட ஒத்துப்போகுது. அது என்ன அப்படின்னா முதல் தொகுதின்னு சொல்லப்படுகின்ற அல்கலி மெட்டல்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற கார உலோகங்கள், தமிழில் கார உலோகங்கள்னு சொல்லுவாங்க. முதல் தொகுதியை கார உலோகங்கள்னு சொல்லுவாங்க. 17வது தொகுதியை ஹாலஜன்கள்னு சொல்லுவாங்க. ஹாலோ அப்படின்னா உப்புன்னு அர்த்தம், ஜென் அப்படின்னா உருவாக்குவது அப்படின்னு அர்த்தம். உப்பை உருவாக்கும் தனிமங்கள்னு இதுக்கு பேர், ஹாலோஜன்ஸ்ன்னு பேர். ஏன்னா சோடியம் குளோரைட்னா அதில் இருக்கிறது குளோரின் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், உப்பை உருவாக்கும் தனிமங்கள். இந்த 2 தொகுதிகள் கூட ஹைட்ரஜனுடைய பண்புகள் ஒத்து காணப்படுது. ஹைட்ரஜனுடைய பண்புகள் கார உலோகங்கள் கூடவும் ஹாலஜன்கள் கூடவும் பண்புகளை ஒத்து காணப்படுறதுனால ஹைட்ரஜனை இங்கே வைக்கிறது சரியானதா இல்லை தூக்கி போயிட்டு 17வது தொகுதியில் வைக்கிறது சரியானதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு. ஹைட்ரஜனை எங்கே வைக்கணும்? கார உலோகங்கள் கூட வைக்கணுமா இல்லை ஹாலஜன் கூட வைக்கணுமா? கார உலோகம் கூட வைக்கணும்னா அப்போ இதனுடைய பண்புகள் கூட இது ஒத்து போகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த பண்புகள் கூட எல்லாமே இது ஒத்து போகாமல் இருந்தால் தான் இங்கே நம்ம வைக்க முடியும். சரி, அதாவது மாறுபட்ட பண்புகள் இருந்தால் அப்போதைக்குமே இங்கே வைக்கலாமா, இது கூட ஒத்து போகிற பண்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? இன்றைய வகுப்பில் நம்ம முதல்ல கார உலோகங்கள் கூட வைக்கலாமா வானாவா அப்படின்றத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? டிஸ்கஸ் பண்ணலாமா? கார உலோகங்கள் கூட என்ன மாதிரியான பண்புகளை இது ஒத்து போகிற மாதிரி பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக்.
ஹைட்ரஜன் கார உலோகங்கள் கூட பண்புகளில் எந்தெந்த பண்புகளில் இது ஒற்றுமையாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பண்பு என்ன அப்படின்னா எலக்ட்ரான் அமைப்பு. எலக்ட்ரான் அமைப்பு நீங்கள் எழுதி பாருங்கள். ஹைட்ரஜனுக்கு அணு எண் 1, அப்போ 1s1ன்னு சொல்லிட்டு முடியும். இது லித்தியம், சோடியம், பொட்டாசியம் சொல்லப்படுகின்ற இந்த கார உலோகங்கள் எல்லாத்துடைய எலக்ட்ரான் அமைப்பு கூட ஒத்து போதான்னு பாருங்களேன். ஏன்னா எல்லாமே கடைசியாக S1 சொல்லிட்டு முடியும். சரியா? அப்போது 2s1, 3s1, 4s1 அப்படின்றதால இது S1 அப்படின்ற எலக்ட்ரான் அமைப்பு இது பெற்றிருக்கிறதுனால இதை கார உலகங்களோட வைக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. என்ன ஒத்து போகிற பண்பு அப்படின்னா இது கார உலகங்களுடைய எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரியான அமைப்பை இது பெற்றிருக்கு. NS1ன்னு சொல்லலாம். ரைட்டா? N என்பது முதன்மை குவாண்டம் என்ன சொல்லுவாங்க, 1, 2, 3, 4 அப்படின்றது அந்த நம்பர் போயிட்டே இருக்கும். ரைட்டா? அடுத்தது என்ன அப்படின்னா இரண்டாவது பண்பு எது ஒத்து போகிற பண்பு அப்படின்னா அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை. ஆக்சிஜனேற்ற நிலைனா என்னன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அந்த பேசிக்கான வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஒரு தனிமம் எத்தனை எலக்ட்ரான்களை இழக்க அல்லது ஏற்க வல்லதோ அந்த எண்ணிக்கை தான் ஆக்சிஜனேற்ற எண். இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் சார்ஜ் வரும், அதுக்கு ஏற்றுக்கொண்டால் மைனஸ் சார்ஜ் வரும். இப்போ இங்கே பாருங்கள், சோடியத்துக்கு வந்து +1ன்னு கொடுத்துருக்காங்க. சோடியத்தோட எலக்ட்ரான் இப்போ எங்கே இருக்குது பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒரு எலக்ட்ரான் இந்த 3sல இருக்க ஒரு எலக்ட்ரான் எழுகிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஏன் சார் ரெடியாக இருக்குது அப்படின்னா இதுக்கு நிலைப்புத்தன்மை இப்போ இருக்கான்னு பாருங்கள். இல்லை. நிலைப்புத்தன்மை எப்போ கிடைக்கும், மூன்றாவது ஆற்றல் மட்டம் முழுவதுமாக நிரம்பி இருக்கும்போது கிடைக்கும் சோடியத்துக்கு. ஏன் அப்படின்னா மூன்றாவது ஆற்றல் மட்டத்தில் எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்கணும், 18 இருக்கணும். ஆனால் இருக்கிறது எவ்வளோ, ஒன்று தான். அட்லீஸ்ட் சரி பாதியாவது இருக்கணும், இல்லைனா 8 எலக்ட்ரானாவது இருக்கணும். இது எல்லாத்துலேயுமே எதுனா ஒன்று இல்லைனா கூட அதுக்கு நிலைப்புத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். அப்போ நிலைப்புத்தன்மை வேணும்னா அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 17 எலக்ட்ரானை கடன் வாங்கணும், இல்லைனா 7 எலக்ட்ரானை கடன் வாங்கி 8ன்ற அமைப்பாவது பெறணும். அப்படி இல்லைனா ஈஸியாக தாங்கிட்டு இருக்க ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன், 2s2 2p6 அப்படின்ற அமைப்பு அதுக்கு வந்துடும். இது முழுவதும் நிரம்பிய அமைப்பு, நிலைப்புத்தன்மை உடைய அமைப்பு. அப்போ சோடியம் என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுது. அதனால தான் அதுக்கு +1ன்னு போடுறோம். ஆக்சிஜனேற்ற நிலை என்பது ஒரு தனிமம் எத்தனை எலக்ட்ரான்களை இழக்க அல்லது ஏற்க வல்லதோ அதனுடைய எண்ணிக்கை தான் ஆக்சிஜனேற்ற எண்ணுன்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் இங்கே பொட்டாசியம், ருபிடியம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா +1 தான் இருக்குது. ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனேற்ற நிலை +1, அதுவும் ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ இந்த பண்புகள் மேட்ச் ஆகிறதுனால ஹைட்ரஜனை இது கூட வச்சிடலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நமக்கு வரும். இருங்க, மற்ற பாயிண்ட்லாம் பார்த்துட்டு முடிவுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எலக்ட்ரான் அமைப்பு ஒரே மாதிரி காணப்படுது, ஆக்சிஜனேற்ற நிலை ஒரே மாதிரி +1 காணப்படுது. அடுத்தது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுகிறது. ஆங்கிலத்தில் ரிடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுகிறது. ஒடுக்கும் காரணினா என்னன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், Fe2O3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலக்கூறு கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் கூட இது சேர்த்துருக்காங்க. Fe மாறிருக்கு. இந்த Fe தனித்த அணுவாக அல்லது தனிமமாக இருக்கும்போது அதனோட ஆக்சிஜனேற்ற எண் 0. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒரு அணு ஆனது நடுநிலைத்தன்மை உடையது. தனிமமாக அணுவாக இருக்கும்போது நடுநிலைத்தன்மை உடையது 0வாக இருக்கும், மின்சுமை கிடையாது. ஆனால் இதுவே இந்த சேர்மத்தில் வந்து எவ்வளோ மின்சுமையில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதனோட ஆக்சிஜனேற்ற எண் வந்து +3ன்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் மூலக்கூறு வாய்ப்பாடு எழுதுனீங்க இல்லையா, ஞாபகம் ஏதாவது கிறிஸ் கிராஸ் பண்ணியிருப்பீங்க. 3 வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருந்திருக்கும், 2 வந்து இதுக்கு மேலே இருந்திருக்கும். நீங்கள் கிறிஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் 2 இங்கே வந்துடுச்சு, 3 இங்கே போயிடுச்சு. அப்போ Fe வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்டால் நீங்கள் +3 ஸ்டேட்னு ஈஸியாக சொல்லிடலாம். அப்படியே மாற்றி போட்டு நீங்கள் சொல்லிடலாம் இல்லையா. அப்போ Fe வந்து இங்கே +3ல் இருந்துச்சு, ஆக்சிஜன் 2 மைனஸில் இருந்துச்சு. கிறிஸ் கிராஸ் பண்ணும்போது Fe2O3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அப்போ +3 இருக்கிற இந்த Fe ஆனது இங்கே 0வாக மாறி இருக்குது. அப்போ +3லேருந்து 0வாக மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கரெக்டாக? ஏன்னா எலக்ட்ரானை வாங்கிச்சுன்னா மைனஸ் சார்ஜ் வரும், ஏற்கனவே ப்ளஸ் இருந்ததால் அப்போ நியூட்ரல் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொண்டால் அது என்ன அர்த்தம், ஒடுக்கம்னு அர்த்தம். அந்த வேலையை செஞ்சது யார் அப்படின்னா ஹைட்ரஜன். அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம், ஒடுக்கும் காரணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் சொல்கிறோம், சிறந்த ஒடுக்கும் காரணி. அப்போது இரும்பை இது வந்து ஒடுக்குது அப்படின்றதால இது சிறந்த ஒடுக்கும் காரணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஒடுக்கும் காரணி பண்புகள் வந்து எல்லா கார உலோகங்களுக்கும் இருக்குது. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற எல்லா கார உலோகங்களுக்கும் இருக்குது. அதே மாதிரியான ஒடுக்கும் பண்பு இந்த ஹைட்ரஜனுக்கும் இருக்குது அப்படின்றதால இந்த 3வது பாயிண்டில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஒற்றுமையை வந்து குறிப்பிடலாம். எலக்ட்ரான் அமைப்பு ஒரே மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்சிஜனேஷன் ஒரே மாதிரி இருக்குது. மற்ற கார உலோகங்களை ஒப்பிடும்போது 3வது வந்து இதுவும் ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணியாக இருக்குது. அதனால் அந்த தொகுதியில் வைக்கலாமா அப்படின்றது 3 பாயிண்ட்டு கிடச்சிருக்கு. இது மட்டும் தானே அப்படின்னா இன்னொரு பாயிண்ட்டு கூட இருக்குது. கார உலோகங்கள் போல் ஹாலைடுகளை, பெராக்சைடுகளை, சல்பைடுகளை இது உருவாக்குது. கார உலோகங்கள் வந்து என்னென்ன உருவாக்குது அப்படின்னா ஹாலைடு, பெராக்சைடு, சல்பைடு அதை உருவாக்குது. அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் என்ன பண்ணுது அப்படின்னா ஹாலைடு, பெராக்சைடு, சல்பைடுகளை வந்து உருவாக்குது. சரியா? அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் புக்கில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத.
சரி, இந்த பாயிண்ட் எல்லாமே நமக்கு வந்து ஒற்றுமைக்காக சொல்லப்பட்ட பாயிண்ட். மொத்தம் 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? எலக்ட்ரான் அமைப்பு ஒரே மாதிரி இருக்கு, கார உலோகங்கள் கூட ஒரே மாதிரி ஆக்சிஜனேற்ற நிலை பெற்றிருக்கு, அதுக்கப்புறம் சிறந்த ஒடுக்கும் காரணியாக இருக்குது, ஹாலைடுகள் பெராக்சைடுகள் சல்பைடுகளை வந்து உருவாக்குது கார உலோகங்கள் போல். இந்த பண்புகள் இது பெற்றிருந்தனால அது தூக்கி போயிட்டு முதல் தொகுதியில் வச்சிடலாமா அப்படின்னா வைக்க முடியாது. ஏன் கேட்டிங்க அப்படின்னா வேறுபாடும் காணப்படுது. அதுதான் இங்கே நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். ஹைட்ரஜனை நம்ம தூக்கி போயிட்டு கார உலோகம் கூட வைக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது அது நிறைய ஒற்றுமைகளை காமிக்குது நம்ம சொன்னோம் இல்லையா, 4 ஒற்றுமைகள். ஆனால் இப்போது நமக்கு வேறுபாடுகளையும் 4 வந்து காமிக்குது. 4 வேறுபாடுகள் இருக்குன்றதால அந்த தொகுதியில் வைக்க முடியுமான்றது இப்போ சந்தேகமாக இருக்குது. என்னென்ன வேறுபாடுகள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, இது அதிக அயனியாக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது. அயனியாக்கும் ஆற்றல்னா என்னன்றதை நான் உங்களுக்கு 3வது பாடத்தில் நான் தெளிவாக சொல்கிறேன். சரியா? ஆனால் வந்து முதலே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஹைட்ரஜனுடைய அயனியாக்கும் ஆற்றல் வந்து 1314 கிலோஜூல் பர் மோல். கார உலகனுடைய அயனியாக்கும் ஆற்றல் வெறும் 377 520 வரைக்கும் தான். அப்போது உங்களுக்கு இது பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ஹைட்ரஜனுக்கு அதிகமான அயனியாக்கும் ஆற்றல் இருக்குது. அப்போ இங்கே ஒரு வேறுபடும் பண்பாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ரைட். கார உலகங்கள் எல்லாமே உலோகம், அதாவது மின்சாரத்தை கடத்தும், அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உலோகம்னா என்னென்ன பண்ணும் அப்படின்றதும் நல்லாவே தெரியும். ஆனால் ஹைட்ரஜன் வந்து ஒரு அலோகம். அப்போ உலோகங்கள் கூட போயிட்டு இந்த அலோகங்களை சேர்த்து வைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்புறம் 3வது பாயிண்ட்டையும் பார்க்கலாம் பாருங்கள். கார உலகங்கள் எதுவுமே ஈரணு மூலக்கூறுகள் கிடையாது, ஆனால் ஹைட்ரஜன்கள் ஈரணு மூலக்கூறு. இப்போ தான் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம், ஹைட்ரஜன் H2 வாயு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஆனால் இந்த கார உலகங்கள் எதுவுமே வந்து ஈரணு மூலக்கூறுகள் கிடையாது. அப்போ இங்கே 3வது வேறுபாடு பார்த்துட்டோம். 4வது வேறுபாடுகள் பாருங்கள். கார உலகங்கள் எல்லாமே திடப்பொருளாக இருக்குது. மெட்டல்னு சொல்கிறேன் இல்லையா, உலோகம் அப்படின்னா திடப்பொருளாக இருக்குது. ஆனால் ஹைட்ரஜன் வந்து திடப்பொருளாக இல்லை, வாயு நிலைமையில் இருக்குது. அப்போ இவ்வளோ வேறுபடும் பண்புகள் இருக்கிற இந்த ஹைட்ரஜனை தூக்கி போயிட்டு கார உலகம் கூட வைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ நம்ம மனசுக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக எழும். சரி, இன்னொன்றும் பாருங்கள். ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா சகப்பிணைப்பு சேர்மங்களை உருவாக்குது, ஆனால் கார உலகங்கள் அயனி பிணைப்பு சேர்மங்களை உருவாக்குகின்றது. அயனி பிணைப்புனா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் இல்லையா, பேசிக்கான வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன்ல. உதாரணத்துக்கு சோடியம் குளோரைட்னா ஒரு நேர் அயனி எதிர் அயனி உருவானதுக்கப்புறம் அந்த அயனிகளுக்கு இடையே நிலைமின் ஈர்ப்பு விசை காரணமாக ஒரு சேர்மம் உருவாச்சு அப்படின்னா அதான் அயனி பிணைப்புன்னு நம்ம சொன்னோம். சகப்பிணைப்புக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீர் மூலக்கூறு வச்சு நான் சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்கள், இந்த 5 வேறுபாடுகள் காரணமாக ஹைட்ரஜனை தூக்கி போயிட்டு அந்த கார உலகங்கள் மேலே வைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். அப்போது நல்லா கவனிங்க, ஒற்றுமையும் 4 ஒற்றுமை காமிக்குது. கார உலகங்களுடைய பண்புகள் கூட ஒற்றுமையில் ஹைட்ரஜன் வந்து 4 ஒற்றுமைகளை காமிக்குது. அப்போ 4 ஒற்றுமைகள் இருக்கிறதுனால நம்ம தூக்கி போயிட்டு அது தனிமொரு அட்டவணையில் மேலே வச்சிடலாமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த ஃபஸ்ட்டு தொகுதிக்கு மேலே வச்சிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே எழும். ஆனால் அதே சமயத்தில் இதிலிருந்து வேறுபடும் பண்புகளும் 5 வேறுபடும் பண்புகள் இருக்குது. அப்போ இந்த இடம் அதுக்கு சரியானது தானா? ஒருவேளை இங்கே நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போமா, 17வது தொகுதியில் அது என்னென்ன பண்புகள் கூட ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க புக்கில், அந்த ஹைட்ரஜனுடைய இடம் சரியானது தானா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ இது வரைக்கும் ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் பார்த்துட்டோம். எனவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தது ஹாலஜன்கள் கூட ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். 17வது தொகுதியோட ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரையிலும் சொன்ன கருத்துக்களை புக்கில் எங்கெங்கே சொல்லியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். தனிமவரிசை அட்டவணை இடம் அப்படின்ற டாப்பிக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1s1 அமைப்பு பெற்றிருக்கிறது. இது கார உலோகடைய பொதுவான இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு NS1 ஒத்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒற்றை நேர்மின் சுமையுடைய அயனியை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. +1 நம்ம சொன்னோம் இல்லை. ஹாலைட்னா என்னன்னு பாருங்கள், HX. கார உலகங்களுடைய ஹாலைட் வந்து NaX. எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதில் எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஹாலைடுன்றது இங்கே Cl, F எதுனாலும் HCl, HF அது மாதிரி எதுனாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஆக்சைடுகளை உருவாக்குது. எப்படி கார உலகங்கள் Na2O அப்படின்ற ஆக்சைடு உருவாக்குதோ அதே மாதிரி இதுவும் ஆக்சைடு உருவாக்குது. அதே மாதிரி கார உலகங்கள் Na2O2 அப்படின்னு சொல்லப்படுகின்ற பெராக்சைடுகளை உருவாக்குகிறதோ அதே மாதிரி இதுவும் H2O2 அப்படின்ற பெராக்சைடை உருவாக்குகிறது. Na2S சொல்லப்படுகின்ற சல்பைடுகளை உருவாக்குவது போலவே இதுவும் வந்து H2S என்ற சல்பைடுகளை உருவாக்குகிறது. அதே மாதிரி ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணியாக செயல்படுகிறது. இதெல்லாம் ஒற்றுமை. வேற்றுமை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அயனியாக்கும் ஆற்றல் கார உலோகடைய அயனியாக்கும் ஆற்றலோட அதிகமாக இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி என்னென்ன வேற்றுமை நம்ம பார்த்தோம், ஈரணு மூலக்கூறாக இருக்குன்றதை பற்றி பார்த்தோம், வாயு நிலைமையில் இருக்குது, திட நிலைமையில் இருக்குன்றதை பற்றி பார்த்தோம். அதெல்லாம் நம்ம புக்கில் வந்து சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு பாயிண்ட்டாக போட்டு காமிச்சிட்டேன். சரியா? அது நல்லா படித்து டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கிளாஸில் என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஹாலஜன்களோட எதுவுமே வைக்கலாமா? ஹாலஜன்னா 17வது தொகுதி ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன் அந்த தொகுதியில் எதுவுமே வைக்கலாமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிற கிளாஸு. சரியா? இதுவரையும் சொன்னது நல்லா படித்து நினைவில் வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.